ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பூஸ் சீசன்ஸ் இன் தமிழ்நாடு. அம்மா, தமிழ்நாட்டில் இருக்க சீசன்ஸை பற்றி சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 6 சீசன்ஸ் இருக்கு. தமிழ் மாதங்களை அடிப்படையாக வச்சு தான் சீசன்ஸை பிரிச்சிருக்காங்க. அப்படியாம்மா? ஆமாப்பா, நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இளவேனில் காலம். இளவேனில் காலம் இத வசந்த காலம் இல்லனா ஸ்ப்ரிங் சீசன் கூட சொல்லுவாங்க. வசந்த காலம்னா எப்படிமா இருக்கும்? வசந்த காலம் வந்து வெயில் காலத்துக்கும் குளிர் காலத்துக்கும் நடுவுல வர ஒரு சீசன். அது மட்டும் இல்லாம வசந்த காலத்துல பூக்கள் எல்லாம் பூத்திருக்கும். என்ன அடிக்கிற காத்து கொஞ்சம் சூடா வரும். ஓ, அப்படியா? தமிழ் மாசங்களான சித்திரையும் வைகாசியும் சேர்ந்ததுதான் இந்த சீசன். ஓகேம்மா. அடுத்தது முதுவேனில் காலம். முதுவேனில் காலம் இத சம்மர் சீசன்னு சொல்லுவாங்க. தமிழ் மாசங்களான ஆனி ஆடி இந்த 2 மாசங்கள் சேர்ந்ததுதான் முதுவேனில் காலம். அடுத்ததுமா கார்காலம். கார்காலம் இதுதான் நம்ம மன்சூன் சீசன், மழைக்காலம்னு சொல்லுவோம்ல. அப்போதானே மழை பெய்யும். ஆமா, தமிழ் மாசங்கள்ல வர ஆவணி புரட்டாசி இந்த 2 மாசங்கள் சேர்ந்ததுதான் கார்காலம் சொல்லுவாங்க. அடுத்தது இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் ஆட்டம் சீசன்னு சொல்லுவாங்க. தமிழ் மாசங்களான ஐப்பசியும் கார்த்திகையும் சேர்ந்ததுதான் இந்த காலம். ஏம்மா, இலையுதிர் காலத்துல செடியில இருக்க இலைகள்லாம் உளுந்துருமா? ஆமாப்பா, அதனாலதான் இலையுதிர் காலம்னு வச்சிருக்காங்க. அடுத்தது முன்பனிக்காலம். முன்பனிக்காலம் விண்டர் சீசன்னு சொல்லுவாங்க. மார்கழி தை இந்த 2 மாசங்கள் சேர்ந்ததுதான் விண்டர் சீசன். குளிர்காலம் என்னம்மா? எக்ஸாக்ட்லி அப்போ. அடுத்ததுமா? அடுத்தது அதாவது 6வது சீசன் வந்து பின்பனிக்காலம். பின்பனிக்காலம் த எண்ட் ஆஃப் விண்டர் சீசன்னு சொல்லுவாங்க. மாசி மாசமும் பங்குனி மாசமும் சேர்ந்ததுதான் இந்த சீசன். சீசன்ஸ் இப்படி மாறி மாறி வரனாலதான் நமக்கு வெயில், மழை, குளிர் இதெல்லாம் வருதுல்லம்மா. ஆமா அப்பு, உனக்கெல்லாம் புரிஞ்சிருச்சா? எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் லேர்ன் டுகெதர்.